கோவை வாய்ஸ். கோவையில் உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு வாக்கத்தான். உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் நவம்பர் 14ஆம் தேதி உலக சர்க்கரை நோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய மருத்துவ சங்கத்தின் கோவை கிளை, ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மாவட்டம், கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையம், RSSTI தமிழ்நாடு அமைப்பு மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஆகியவை இணைந்து கோவையில் இன்று வாக்கத்தான் மற்றும் ஜூம்பா நடன நிகழ்வை கோவை ரேஸ்கோர்ஸ் வளாகத்தில் காலை 6:30 மணிக்கு நடத்தியது. இந்நிகழ்வை கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையத்தின் நிறுவன தலைவரும் முதுநிலை நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணருமான டாக்டர் பாலமுருகன் முன்னிலையில் கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த வாக்கத்தான் பயணமானது கோவை ரேஸ்கோர்ஸ் தாமஸ் பார்க்கில் துவங்கி ரேஸ்கோர்ஸ் வளாகத்தை சுற்றி வந்து மீண்டும் தாமஸ் பார்க் வளாகத்தில் நிறைவு பெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் மாவட்ட தலைவர் மயில்சாமி, இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு மாநில கிளை செயலாளர் டாக்டர் கார்த்திக் பிரபு, கோயம்புத்தூர் மாநகராட்சி துணை ஆணையாளர் சிவகுமார், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முதுநிலை மண்டல மேலாளர் கே வேலாயுதம், கோவை எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மைய நிறுவன தலைவரும் முதுநிலை சர்க்கரை நோய் நிபுணருமான ரொட்டேரியன் டாக்டர் பாலமுருகன், இந்திய மருத்துவ சங்கத்தின் கோவை கிளை தலைவர் டாக்டர் பிரியா கார்த்திக் பிரபு, மருத்துவர் துரைக்கண்ணன், ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் ஈஸ்வரன், ஸ்ரீனிவாசன், ராஜேந்திரன், பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் உமா பிரபு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இந்த உலக நீரிழிவு நோய் தினம் 2024 முன்னிட்டு இன்று கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவ மையமும், இந்திய மருத்துவ சங்கம் கோவை மற்றும் ரோட்டரி சங்கங்கள் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இணைந்து இந்த விழிப்புணர்வு நடைபயிற்சி பயணத்தை துவங்கி இருக்கின்றோம். இந்த ஆண்டு உலக சர்க்கரை நோய் தினத்தினுடைய மைய கருத்தானது சர்க்கரை நோயுடன் நலவாழ்வு என்பதாகும். வெல்பீயிங் வித் டயபிட்டிஸ். சர்க்கரை நோயில அனைவரும் ஆரம்பத்திலிருந்து கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டால் அதனுடைய பாதிப்புகளிலிருந்து தவிர்த்து நல்வாழ்வு வாழலாம் என்பதற்காகத்தான் இந்த நடைப்பயணம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சி, சீரான பரிசோதனைகள், முறையான சிகிச்சை இருந்தால் சர்க்கரை நோயின் பாதிப்பிலிருந்து நாம் அனைவரும் பாதுகாக்கப்பட்டு சர்க்கரை நோயுடன் நல்வாழ்வு வாழலாம் என்பது இந்த ஆண்டினுடைய கருத்தாகும். இந்த நடை பேரணியிலே கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் பங்கேற்றிருக்காங்க. பள்ளி மாணவர்கள், சிந்தி வித்யாலயா பள்ளி மாணவர்கள், ரோட்ராக் இன்டராக்ட் கிளப் மெம்பர்ஸ், ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ், இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய அவருடைய மாநில செயலாளர் கார்த்திக் பிரபு, டாக்டர் பிரியா, பிரியா கார்த்திக் பிரபு, எங்களுடைய கோவை இந்திய மருத்துவ சங்கம் கோவை குழுவினுடைய தலைவர் மற்றும் இங்கே கமிஷனர் ஆஃப் போலீஸ் தான் அவங்க பாலகிருஷ்ணன் சார் IPS அவங்க தான் இதை இனாகிரேட் பண்ணாங்க. அது இல்லாமல் ரோட்டரி மயில்சாமி சார் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் பேரர் வந்திருந்தாங்க. மற்றும் 5 ரோட்டரி கிளப்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சாய் சிட்டி, மிட் டவுன், கோயம்புத்தூர் சவுத், வெஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டி 5 ரோட்டரி கிளப், இந்தியன் ஓவர்சீஸ் சீஃப் ரீஜனல் மேனேஜர் கலந்துட்டு இருக்காங்க. மற்றும் கோவை மாநகராட்சியினுடைய டெப்டி கமிஷனர் திரு சிவகுமார் சார் அவங்க கலந்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் RVS கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட 250 பேர் வந்திருக்காங்க. இது இல்லாமல் இங்கே எங்களுடைய மருத்துவமனை கோவை டயபெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர்ல இருந்து எங்க மருத்துவமனை அனைத்து ஊழியர்களும், எங்களுடைய குடும்பத்தினரும் மற்றும் இங்கே வேறு பார்மா கம்பெனியை சேர்ந்தவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் இந்த நடைபேரணியிலே கலந்திருக்கின்றார்கள். நன்றி. கோவை வாய்ஸ்.